அல்லாஹ் வெளிச்சமாக இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான். ஆம், இருளில் வாழக்கூடிய மனிதர்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கான நூறாக, வெளிச்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான். நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா, இந்த வெளிச்சமாகிய இந்த குர்ஆனை கொண்டு நாம் எந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்கிறீர்கள். எதை கொண்டு? இந்த குர்ஆனை கொண்டு. இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை ரூஹ் என்கிறான், குர்ஆனை நூர் என்கிறான், குர்ஆனை ஹுதா என்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரூஹ் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. வெளிச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளியே வர முடியாது. நேர்வழி இல்லாமல் ஒரு மனிதன் நேரான பாதையில் நடக்க முடியாது.